ஏண்டா மண்டையில் என்ன இருக்குது, மசாலாவாக இருக்குது அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்குறதுக்கு முன்னாடி நாம் சாப்பிட்ற மசாலாவில் என்ன இருக்குதுன்னு என்றைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்டானே. சிங்கப்பூர்காரன், ஹாங்காங்காரன், மால்டிவ்ஸ்காரன், யூரோப்பு, யூஎஸ் எல்லாரும் கேட்டாங்களே. எப்படி கேட்டான்? அசிங்கமாக கேட்டான். நீங்கள் ஸ்பைசஸ்ன்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எவரெஸ்ட் மசாலாலையும் எம்டிஹெச் மசாலாலையும் கேன்சர் தரக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு கலந்துருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் கண்ட்ரிலேருந்து எங்கள் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த மசாலாலாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே பத்திரமா வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு காரி துப்பி நம்மளோட மசாலாக்களெல்லாம் இந்த கண்ட்ரிஸ் பூரா, சிங்கப்பூர், ஹாங்காங், மால்டிவ்ஸ், யூகே, யூரோப், யூஎஸ் எல்லா கண்ட்ரிஸும் திருப்பி அனுப்பிச்சிட்டான். சரி, மசாலாவில் மட்டும் தானே கொஞ்சோண்டு எத்திலீன் ஆக்சைடு இருந்துட்டு போகுது, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு நாமளும் கோஆப்ரேஷனாக போனால் நம்ம பயலுக மசாலாவில் மட்டுமா கலந்து வச்சுருக்கானுங்க. இந்த இடவெடுத்த எத்திலீன் ஆக்சைடை 527 ப்ராடக்ட்ஸில் கலந்து வச்சதோட மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்போர்ட் வர பண்ணியிருக்கானுங்க. நட்ஸு, சீட்ஸ், ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளேவர்ஸ், ஐஸ்கிரீம் திக்னஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது எப்படி இத்தனை பொருட்களையும் எத்திலீன் ஆக்சைடையே கலந்து வச்சுருக்கீங்க? உலகம் பூரா அதை சாப்பிட்றவனுக்கு கேன்சர் வராது அப்படின்னு நான் யோசித்த போது தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எப்படி வேர்ல்டு பூரா இந்த கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அது இதுன்னு இந்த கேன்சருக்கான மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் பூரா ஏன் நம்ம பயல்களோட ஒரு டைப் போட்டுருக்கக்கூடாது? கேன்சருக்கான மேட்ரை நீ தயார் பண்ணு, அதுக்கான மருந்தை நான் தயார் பண்ணுறேன், 2 பேரும் செத்து விளையாடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு டீல் போட்டிருந்தானா? இல்லை போட்டிருந்தானா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது புதுசா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. அப்புறம் என்ன, நேராக நம்ம வித்தவுட் மேக்கப் வித் விஸ்வா யூடியூப் சேனலுக்கு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோவையும் அங்கே பாருங்கள். அப்புறம் வந்தவன் போனவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் ஷேரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஒருவேளை பிடிக்கலன்னா அப்போவும் ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் சாப்பிட ஒன்றா எதுவுமே தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம் சாப்பிட்ற மசாலா பவுடர்ஸில் கேன்சர் விளைவிக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடுங்கிற விஷயம் இருக்கா இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இல்லை. அவ்வளவுதான்.